ஹலோ எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன காட்ட போகிறேன்னா, இப்போ சரியாக டைம் வந்து செப்டம்பர் 17 காலையில் 9 மணி 9:15. ஸோ என்னடா இவன் பண்ணி கேஸ்டான். இப்போ வந்து இந்த வீடியோவில் வந்து மெயினாக என்ன சொல்ல போனால் ஹோம் டூர் காட்டலான் தான் இருக்கேன். 50 சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கப்புறம் ஹோம் டூர் போடலான்னு இருந்தேன். என்ன பண்ணி கேஸ்டான் இப்போ போய் ஹோம் டூர் போடுறான்னு நீங்கள் நினைக்கலாம். நான் என்ன பண்ணுறது, இந்த வீடு வந்து இன்னையோட செப்டம்பர் 17 இன்றைக்கி காலி பண்ணுற நிலமை வந்துருச்சு. ஸோ அதான் போகிறதுக்கு முன்னாடி ஒரு மெமரிஸாக ஒரு வீடியோ எடுக்கலாம், ஹோம் டூர் போட்டு இந்த வீடியோ போடலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எடுக்க சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ எப்போ வரும்னா கரெக்டாக 50 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் இந்த வீடியோ நான் போடுவேன். ஓகே, ஸோ இதுதான் நான் இருக்கிற அப்பார்ட்மெண்ட். இது வந்து சில பேர் நிறைய பேர் வீடியோ எடுக்கலாம் தனியாக பார்த்தீங்கன்னா, தனித்தனி வீடாக இருக்கும். இந்த வீடாக இருக்கும். நான் இருக்கிறது வந்து இந்த அப்பார்ட்மெண்ட் தான். இந்த அப்பார்ட்மெண்ட்டில் அந்த செகண்ட் ஃப்ளோர் தான் நான் வீட்டில் இருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட் மாதிரி மேக்ஸிமம் இருந்தாங்கன்னா பின்னாடியே வந்து கார் பார்க்கிங் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். நான் இருக்கிற அப்பார்ட்மெண்ட் அப்படி. ஆனால் ஒரு நாள் கூட ஸோ கார் மஸ்டிங்கன்னு சொல்லியிருந்தேன்ல, ஆனால் ஒரு நாள் கூட என்னோடய கார் அங்கே வந்து நின்னதே கிடையாது. ஏன் சொல்லு பார்ப்போம். ஏன்னா என்கிட்ட காரே கிடையாது. ஸோ ரீசெண்டாக நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வந்துருந்தாங்க. ஸோ அவங்களாம் வந்தாங்கன்னா இந்த இடத்த வந்து இந்த இடம் தான் வந்து பார்க்கிங்கான ஏரியா. இந்த ஒரு நம்பரும் இங்கே இருக்கும். 25, 12, 11 இதுதான் இருக்குது. இந்த நம்மளோட இடம் இதுதான். ஸோ இந்த இடத்துல நான் மெயினாக எது யூஸ் பண்ணுவேன்னா, தேங்காய் உடைக்கிறதுக்கு வந்து இங்கே இந்த இடத்துக்கு தான் வந்து உடைப்பேன். காலையிலே வந்து ஒய்ஃப் தேங்காய் உடைக்கிறதுன்னு சொல்லுவாங்க, தேங்காய் சட்னி அரைக்கிறதுக்கு. ஸோ அதனால் இந்த இடம் எதுக்கு யூஸ் ஆச்சு மெயினாக கார் நிப்பாட்டு தான் யூஸ் ஆகல, தேங்காய் உடைக்கிறதுக்கு தான் யூஸ் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து என்ன மெயினாக இந்த வீட்டில் யூஸ் பண்ணோன்னா குப்பை போடுறது. இப்போ நம்ம ஊரில் எப்படின்னா வீட்டுக்கு வெளியே குப்பை வச்சுருவோம், எடுத்துகிட்டு போயிடுவோம், அப்படி தானே இருக்கும். எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ இங்கே அப்படி கிடையாது. வீட்டுக்கு வெளியெலாம் கிடையாது. இங்கே வந்து வீட்டுக்கும் வந்து தனியாக வந்து குப்பை தொட்டி வச்சுருவாங்க. வீட்டுக்கு வெளியே ஒரு பெரிய டப்பா மாதிரி ஒன்று இருக்கும். அது அடுத்த வீட்டில் நான் புது வீட்டில் போகிறதுல அது இருக்குமா என்னன்னு தெரியல. இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கேன், இன்னொருத்தர் வீட்டுக்கு போயிருக்கேன். அப்படின்னா பார்த்தீங்கன்னா அங்கே பாரு, அந்த கருப்பு கலராக இருக்கா, அந்த கருப்பு கலரில் இது இருக்கும். அதுக்கப்புறமா வந்து தெரிஞ்ச வருவார். ஓகே, என்ன சொல்லிட்டு இருந்தேன், குப்பை. அங்கே ஒரு வண்டி இருக்கும், பின்னாடி பெரிய மிஷின் மாதிரி வச்சுருப்பாங்க, அதுக்குள்ளே குப்பை தொட்டி போட்டு. ஸோ நான் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் எப்படி இருக்குன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது எப்படி இருக்குன்னு பார்த்தேன். ஸோ எடுத்து வச்சுட்டு காட்டுறாங்கன்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலாக நேற்றுலேருந்து நாங்கள் வீடு காலி பண்ணி சேர்ந்த குப்பை இது. நான் அது வந்து எப்படி போடணும்னு சொல்கிறேன். இங்கே வந்து எங்களுக்கு வந்து பெரிய சின்னதாக குடோன் மாதிரி, அதுக்கு ஒரு தனி வீடு கட்டி வச்சுருக்காங்க. அதுலேயே ஒரு 10 பேர் இது பண்ணலாம் போல். ஸோ இந்த இடம் தான் வந்து குப்பை போடுற இடம் நான் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இதுதான், டஸ்ட்பின் தான் இருக்கும். இங்கே வெளியே அதை வச்சுருவாங்க. ஆனால் எங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ வந்து பாஸ்வேர்ட் போடணும், பவர் ஹவுஸ் அப்படின்னு சொன்னால் இப்படி திறந்துடும். அப்படியே அவ்வளோதான். உள்ளே ஏகப்பட்ட இது இருக்கும். இதில் எது ஃப்ரீயாக இருக்கோ அதில் போட்டுக்கோ. பவர் க்ளவுஸ். ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்து என்னடா இவன் ஹோம் டூர் காட்டுறேன்னு சொல்லிட்டு குப்பை தொட்டி போகிறத காட்டுறான், கார் நிப்பாட்டத்தை காட்டுறான் அப்படிலாம் நினைக்காதீங்க. எனக்கு வந்து அதெல்லாம் தனித்தனியாக எடுக்க வந்து எடுக்கணும்னு தெரியல. அதனால் ஒரே வீடியோவில் எல்லாமே காட்டிடலாம் அப்படின்ட்டு. ஸோ இங்கே எப்படின்னா அப்பார்ட்மெண்ட்டில், எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் வந்து கொஞ்சம் செக்யூரிட்டி. நான் இருக்கிற ஃப்ளாட் வந்து 25. ஓகேவா? இதுதான் இங்கே 25 இருக்கும். இப்போ சப்போஸ் வெளியாளுங்க யாராவது வராங்க, நம்மளோட வீடை பார்க்கணும், இப்போ வீடோட ஓனர் வராரு, வேறு வீடு புதுசாக வரவங்க பார்க்க, இப்போ எனக்கு இந்த இன்னைக்கூட முடியுது. இப்போ அடுத்து யாராவது பார்க்க வராங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 25 அழுத்துவாங்க. இப்படி அழுத்துனாங்கன்னா இது வந்து லவுட் ஸ்பீக்கர். நம்ம இது வந்து ஒரு ஃபோன் மாதிரி அழுத்திட்டு எங்களுக்கு வந்து உள்ள 25க்குள்ளே எங்களுக்கு ஃபோன் அடிக்கும், கிளிங் 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 கிளிங்னு அடிக்கும். அதை நான் வந்து ஆன் பண்ணி இப்படி பேசணும். ஹலோ, திஸ் இஸ்
Francis here. இவங்க அப்பா பேர் அங்கிள் பேர். This is Francis here. We are coming to visit your property அப்படின்னு சொல்லுவாங்க. நான் எதுக்காக கேட்டுட்டு ரீசன்லாம் கேட்டுட்டு அவ்வளோதான். அங்கே மேலேருந்து ஒரு பட்டன், மேலே ஒரு பட்டன் இருக்கும், அதை உள்ளே காட்டுறேன். ஸோ அது பண்ணதுக்கப்புறம் தான் இந்த டோர் வந்து ஓப்பன் ஆகும். மார்னிங்ன்றதால ஓப்பன் ஆகிருக்கு. இங்கே வந்து இந்த இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் வந்து அங்கேயும் இருக்கும்னு இங்கேயும் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் பார்த்த வரைக்கும் என்னென்னா மேக்ஸிமம் 2 ஃப்ளோர் 3 ஃப்ளோர் அவ்வளோதான். ஓகேவா? ஸோ 3 ஃப்ளோர் தான் இருக்குது அப்பார்ட்மெண்ட்டில் நான் இருக்கிற ஏரியாவில். பட் மேபி வேறு பெரிய சிட்டி ஏரியாவில் வில்லேஜ் மாதிரி இருக்குது இடம். மேபி சிட்டி ஏரியாவில் 10 ஃப்ளோர் 20 ஃப்ளோர் இருக்கும். ஸோ பிஃபோர் கோயிங் டு ஹோம் டூர் ஒரு சின்ன ஜோக். இப்படிதான் ஒருத்தன் நம்ம ஊரில் 50வது மாடியிலேருந்து ஒருத்தன் வந்து கவிதை எழுதிட்டு இருந்தானா. கவிதை எழுதிட்டு, டேய் ரமேஷ உன்னோட குழந்தை உசுருக்கு போராடிடுறா அப்படின்ட்டு இருக்கான். கீழேருந்து கூப்பிட்டுருக்கான். எங்கேயோ கீழேருந்து 50வது மாடி கூப்பிட்டுருக்கான். உடனே வந்து ஐயோ ஏன் குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு கவிதை எழுதுறதை விட்டுட்டு ஜம்ப் பண்ணிட்டு அப்படியே இது பண்ணிட்டு வரான். எனக்கு தான் 40வது மாடிக்கு வரான். 40வது மாடிக்கு வந்து யோசிக்கிறான், நமக்கு தான் குழந்தையே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அப்புறம் அப்படியே இன்னொன்று போயிட்டே வரான். 30வது மாடிக்கு வரான், நமக்கு இன்னும் கல்யாணமே ஆகலைன்னு யோசிக்கிறான். அதுக்கப்புறம் 20வது மாடிக்கு வரான், நம்ம பேர் ரமேஷே இல்லையே. சரி, ஜோக்கெலாம் இல்லை, சும்மா இது சொல்லலாம் அப்படின்னா. இந்த ஊரில் வந்து அவ்வளோவா 50 மாடி 40 மாடி அப்படிலாம் இருக்காது. 2-3 மாடி தான் இருக்குது நான் பார்த்த வரைக்கும் அப்படின்னா. ஸோ இதுதான் நம்மளோட வீடு. இன்னொன்று இங்கே எப்படின்னா, இப்போ லெட்ரு போட வராருங்க நம்ம ஊரில் தமிழ்நாட்டிலலாம் சென்னையிலலாம் காலிங் வில்லேஜ் ஒருத்தர் காக்கி சட்டை போட்டு வந்து கொடுப்பாரு. இங்கே அப்படிலாம் கிடையாது. வருவான், இப்படி திறப்பான், போட்டு இப்படி பெல்லத்துவோம், நம்ம உள்ள சவுண்டு கேட்கும், அவ்வளோதான். லெட்ரு வந்துடுச்சு. இப்போ பெருசாக இப்போ சில இதெல்லாம் இது உள்ள போட முடியாது. அந்த மேட்டர்லாம் என்ன பண்ணுவோம்னா வெளியே வச்சுருவோம். இந்த பாருங்க, எந்த வீட்டுக்கு வெளியே வச்சிடலாம். ஆனால் இந்த ஊர் காரங்க டீசெண்ட், அடுத்தவங்க பொருள் மேலே ஆசையே பட மாட்டாங்க. ஸோ இப்படி வெளியே வச்சுட்டு போயிடுவோம். இப்போ அவங்க வீட்டுக்கு வெளியே வந்து தான் எடுத்துக்கலாம். ஓகே, வீட்டுக்குள்ளே போகலாம். இதுதான் என்ட்ரன்ஸு. ஐயோ, இங்கே ஒன்று இருந்தது, எங்கே அது? வா, ஓகே, என்ட்ரன்ஸ் வந்ததுமே இதுதான் வீட்டோட என்ட்ரன்ஸு. இங்கே பார்த்தீங்கன்னா 2 லாக் கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, நல்ல சேஃப்டியாக தான் இருக்குது. அப்படி லாக் பண்ணிடணும். ஸோ எதுக்கு இதை லாக் பண்ணணும்னா, இந்த வீடெலாம் வந்து இது கிடையாது. ஐ மீன் செங்கலில் பண்ணது, பாறாங்கல், நம்ம சிமெண்ட்டில் வச்சு பண்ணதெல்லாம் கிடையாது. ஆமாம், இங்கே வந்து இப்போ இந்த வீடை தட்டினா பக்கத்து வீட்டில் சவுண்டு கேட்கும், இந்த வீடை தட்டினா பக்கத்து வீட்டில் சவுண்டு கேட்கும். இந்த மாதிரி இங்கே இது நம்ம ஊர் மாதிரி செங்கலில் சிமெண்ட்டு பூசி கட்டினதான் கிடையாது. பழைய ஆதி காலத்து வீடு. ஆனால் என்ன டைப் ஆஃப் இதுன்னு தெரியல, ஞாபகம் இல்லை, டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகலை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதான் 2 லாக் கொடுத்துருப்பான். நம்ம ஊரில் இருக்க மாதிரி தான். இப்படியே யாராவது வெளியே யாராக இருந்தாங்கன்னா இப்படி ஓப்பன் பண்ணி நம்ம இது மேக்ஸிமம் இது நம்ம ஊர் மாதிரி. ஆனால் 2 லாக் கொடுத்துருக்கான். ஓகே, அவ்வளோதான். இது பார்த்தீங்கன்னா இதான் என்ட்ரன்ஸு. இது என்ட்ரன்ஸு. ஸோ ஒவ்வொரு வீட்லேயும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே வந்து குளிர் தாங்க முடியாது. ஓகேவா? அதனால இந்த மாதிரி ஒரு இதை வச்சுருவாங்க. இந்த மாதிரி ஒரு எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ஒன்று இருக்கும். இது இருக்கும். ஹாலில் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். பாத்ரூமில் இந்த மாதிரி இருக்கும். இது வந்து குளிருக்கு வந்து தாங்க முடியாது. இங்கே வந்து ஓவராக கூலிங் ஆரம்பிச்சிச்சுல, அப்போ வந்து ஹீட்டர் மாதிரி ஒன்று ஆன் பண்ணுறாங்க. அதோட மெயின் சிஸ்டம் எது இருக்குன்னா இது உள்ளதாக இருக்குது. இது உள்ளதான் வந்து இதுதான் கண்ட்ரோலர். நாங்கள் வந்து எத்தனை மாதம் ஆகுது? 4 மாதம் 4 மாதம் ஆகி ஒரு வாட்டி கூட ஆன் பண்ணதே இல்லை. ஆன் பண்ணியிருக்கோம், ஆனால் எப்படி எங்களுக்கு பண்ணணும்னு தெரில. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தாங்க, அவங்களாம் ஆன் பண்ணி பார்த்தாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு தெரில. இப்போ கீழே வரும்போது நான் வந்து லாக் இப்படி பண்ணி பேசணும்னு சொன்னல, அதோட ஃபோன் வந்து இங்கே தான் வரும். இங்கே ஃபோன் பண்ணி இப்படி பேசணும். ஹலோ ஹோஸ் திஸ் பிரின்ஸ் அப்படி சொல்லி பேசிட்டு, ஓகே அவங்க நம்பிக்கையான ஆளா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும்னா இந்த கீ மாதிரி ஒன்று இருக்கும், இதை வந்து இப்படி அழுத்தணும். ஸோ இந்த சிஸ்டமை வந்து ஐ மீன் இந்தியாவில் இருந்துச்சுன்னா கீ அமுக்குனா என்ன ஆகும்? கீழே டோர் ஓப்பன் ஆயிரும். இந்த மாதிரி இப்படி அழுத்திட்டே இருக்கணும். அழுத்தினா கீழே வந்து அப்பார்ட்மெண்ட் அந்த டோர் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி சிஸ்டம் வந்து
இந்தியாவில் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட். உங்கள் வீட்லேயும் ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பண்ணலாம். ஆனால் பிஃபோர் கோயிங் டு பாத்ரூம் நம்ம வந்து இதுதான் மெயின் ஏரியா. ஸோ இன்றைக்கி காலி பண்ணுறோன்னு சொன்னல, சொன்னால் நம்ப மாட்டீங்க. நேற்று எப்போ செப்டம்பர் 16 நைட்டு 2 மணி வரைக்கும் பேக்கிங் பண்ணிட்டே இருந்தோம். விடிய பிளான் பண்ணோம். விடிய பேக் பண்ணிட்டே இருந்தோம். அப்புறம் வந்து இது ஃபுல்லாகவே இவ்வளோ திங்ஸு பண்ணுறதுக்கு சரியாக நைட்டு எனக்கு 2 மணி ஆயிடுச்சு. ஆனால் ஒய்ஃப் முடியல, டயர்டாக இருந்துச்சு சொல்லி தூக்கிட்டாங்க. காலைல 6 மணிக்கு இருந்துச்சு. மணி ஃபுல்லாக நீட்டாக எல்லாமே கிளியராக பண்ணி, இங்கே லைட்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு சின்னதாக இந்த ஃப்ளோரோசன்ட் லைட்டில் தான் இருக்கும். அப்படியே மைல்டாக இருக்கும். இருக்கு, நான் இந்த லைட் ஆஃப் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதெல்லாம் பேக் பண்ணி வச்சிட்டோம். ஸோ அதனால தான் இந்த போகிறதுக்கு முன்னாடி ஒரு மெமரிஸாக வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். அவ்வளோதான். இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கே ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா அப்படியே இங்கே தான் வீடியோ எடுத்தேன். அப்படியே வியூ சூப்பராக இருக்கும். அதனால தான் இந்த வீட்டை விட்டு போகிறதுக்கு மனசு வராதுக்கு இது மெயின் இதுதான் காரணம். அப்படியே கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மரம் இருக்குல்ல, இந்த மரம்லாம் நான் வந்து பூலாம் பூக்கும்போது சூப்பராக பூக்கும். இங்கே இந்த ஊரில் அதான் மரத்தை அழிக்க மாட்டானுங்க. நல்லா ஜாலியாக வந்து பூலாம் பூத்துச்சு. அப்போல்லாம் நல்லா பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. ஓகே, இதெல்லாம் போகிற மெயின் மனசு கஷ்டமாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஹால் ப்ளஸ் கிச்சன். இந்த அப்பார்ட்மெண்ட் இந்த ரூம் வந்து அப்படி தான் இருக்குது. மற்ற ரூமும் மேக்ஸிமம் இதே மாதிரி தான் இருக்கும். நாங்கள் வந்து செமி ஃபர்னிஷ்டு. ஸோ அதனால் வந்து மேக்ஸிமம் வந்து இந்த டேபிள், சோஃபா, சேரு எல்லாமே வந்துருச்சு. அதனால் we are blessed. ஸோ இந்த டேபிள் 4 பேர் கொடுத்துறாங்க, சோஃபா கொடுத்துறாங்க. ஏதாவது டயர்ட் ஆச்சு நாங்கள் போய் இதுதான் சோஃபா, உட்காந்துக்கலாம், படுத்துக்கலாம், என்னன்னாலும் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் வந்து வைஃபை கனெக்ஷன். இப்போ வைஃபைலாம் வந்து இப்படி டிஃபால்ட்டாகவே இருக்கும். நம்ம ஊர் மாதிரிலாம் கழட்டிட்டு மறுபடியும் எடுத்துகிட்டு போயிட்டு அப்படிலாம் வர மாட்டாங்க. இங்கே வந்து வைஃபை கனெக்ஷன் டிஃபால்ட்டாக இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. கனெக்ஷன் தேவைன்னா ஒரு ஆள் வருவான். அங்கே எல்லாம் இங்கே வந்து ஆன்லைன் தான் எல்லாமே. ஓகே, அப்புறம் இன்னொன்று என்ன மெயினாக சொல்லணும், இது ஒரு டேபிள் கொடுத்தாங்க. இன்னொன்று என்ன மெயினாக சொல்லணும்னா, இந்த வீட்டில் வந்து இந்த ஊரில் ஃப்ளக் பாயிண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஐ மீன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும், இந்த ஃப்ளக் பாயிண்ட் இருக்கும். ஸோ நீங்களும் வந்து லண்டன் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இது ஒன்று இருக்கும். டைப் ஜியா இது ஒன்று இருக்கும். இது வந்து அங்கேருந்தே வாங்கிட்டு வந்துடுங்க. ஐ மீன் இப்படி மாட்டிட்டு நம்மளோட இதை சார்ஜரை வந்து மாட்டிக்கலாம், என்ன தேவையோ மாட்டிக்கலாம். ஸோ இது வந்து வரும்போது இந்தியாவில் இருக்கும்போதே வாங்கிட்டு வந்துடுங்க. ஏன்னா இங்கே வந்து அதிகமான காஸ்ட்லி. ஸோ இதுதான் வந்து ஹாலு. இங்கே சாப்பிடுவோம், சோஃபாவில் பட்டு உருளுவோம், கீழே வேலை செய்வோம், இங்கே மேலே உட்காந்து லேப்டாப்பில் வேலை செய்வோம். அவ்வளோதான். இது ஒன்று ஹீட்டர் இருக்குது சொன்னல. கீழே வந்து ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது அவங்க படிப்புக்கு அவங்களுக்கு ஏதாவது பண்ணால் இங்கே தான் வந்து அவங்களோட வேலைகள்லாம் செய்வாங்க. நான் வந்து என்னோடய ஐடி ஒர்க்கு இதுலேருந்தே பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து இந்த சொன்னல ஹாலில் வந்து பெருசாக இந்த மாதிரி ஹீட்டர் வச்சுருவாங்க. நிறைய பேர் வீட்லேயும் இந்த மாதிரி இருக்கும். நாங்கள் இது வரைக்கும் வந்து யூஸ் பண்ணதே இல்லை. ஸோ இதுதான் வந்து ஹால். நல்லா மெமரிஸ். இதை வந்து உட்காந்து இது பார்த்தீங்கன்னா இந்த தரை வந்து இது என்ன தரை? இது கார்பெட்டா? இதை உட்காந்து க்ளீன் பண்ணுறதுக்கு குறைஞ்சது ஒரு 1 hour 2 hour ஆச்சும் ஆகும். அந்த மாதிரி உட்காந்து நீட்டாக க்ளீன் பண்ணணும். ஓகே, இது வந்து கிச்சனோட அது இவ்வளோ நீட்டாக இருக்குது, யாரும் வச்சுருக்க மாட்டாங்களேன்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலாக வந்து வீட்டை விட்டு காலி பண்ணுறோம். அதனால தான் வந்து இவ்வளோ நீட்டாக இந்த ஹார்ட்டோட ஆர்டிஸ்ட் யாருன்னா என்னோடய ஒய்ஃப் ஆண்ட்ரியா தான். ஃபுல்லாக நீட்டாக வந்து க்ளீன் பண்ணிட்டாங்க. இது வந்து ஏதோ சொன்னியதேமே என்ன கிச்சன் இது? மாடுலார் கிச்சனா? ஓகே, மாடுலார் கிச்சன் வந்து இப்படி இருக்குன்னு இந்த இருக்கிற வீட்டில் இப்படி இருக்கு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் போடணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து என்னோடய ஃபோன் நம்பர் தரேன். நீங்களே போட்டீங்க, நான் போட மாட்டேன். நான் வந்து யாருக்காவது சஜஸ்ட் பண்ணுறேன்.
ஓகே. ஸோ அவ்வளோதான். இங்கே மெயினாக என்னென்னா வந்து இப்போ நம்ம ஊரில் வந்து வாஷிங் மிஷின் எங்கே வச்சுருப்பாங்க? வாஷிங் மிஷின் தனியாக வெளியே பாத்ரூமில், அந்த பாத்ரூமில் எங்கேயாவது. ஆனால் இங்கே வந்து சர்ப்ரைஸ் என்னென்னா கிச்சனுக்குள்ளேயே அழகா நிறைய பேர் ரூமில் வந்து பாத்ரூமில் இருக்கும். இந்த மாதிரி குட்டியாக தான் இருக்கீங்க. இந்த மாதிரி தான் எல்லா இடத்துலையும் இவ்வளோதான் இருக்கும். கிச்சனுக்குள்ளேயே இருக்கும் வாஷிங் மிஷின். கிச்சனுக்குள்ளே இருக்காதுமே, சைஸ் உள்ளதா இருக்கும். இதே தான். என்னன்னா அதான் மேலே பட் காம்பேக்டாக இதுக்குள்ளே கிச்சனுக்குள்ளே அடங்கிடும். கிச்சனுக்குள்ளேயே அடங்கிடும். ஓகே. ஸோ மேக்ஸிமம் நிறைய பேர் வீட்டில் வந்து பாத்ரூமில் இருக்கும். எங்களுக்கு வந்து இதுலேயே கிச்சனில் கொடுத்தாங்க. இன்னொன்று என்னன்னா இது ஒன்று, என்ன பேர்? மைக்ரோவேவ் ஓவன். ஓவனா? அவனும் வந்து மேக்ஸிமம் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனால் அங்கேயும் இருந்துச்சு. ஸோ மேக்ஸிமம் இது டிஃபால்ட்டாக வந்து இந்த அடுப்பு கீழே வந்து இருக்கிற மாதிரியே வச்சுருக்காங்க. இதுவும் நல்ல ஒரு இதுதான். இப்போ ஏதாவது வந்து பீஸா பண்ணோம் இது பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களும் ஏஎம்ஐ சிஸ்டம் வந்து உங்கள் வீட்டில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். என்னது? கேக்கு தான் நம்ம பண்ணோம் மோஸ்ட்லி. கேக்கு. ஓகே. நிறைய பேர் வீட்டில் வந்து ஃப்ரிட்ஜு வந்து எப்படி இருக்குன்னா 2 டைப்ஸ் ஆஃப் ஃப்ரிட்ஜ் இருக்கும். ஒன்று வந்து ஃப்ரீசர் வச்சு தனியாக இருக்கும். அடுத்து கூலிங் அந்த இந்த ஊர் அப்படி இருக்கும். ஆனால் எங்களுக்கு வந்து பையில கிளி இந்த மாதிரி பெரிய பெருசாக நம்ம ஊரில் உள்ள மாதிரி ஃப்ரிட்ஜ் நம்ம ஊரில் இருக்க மாதிரியே பெருசாக ஃப்ரிட்ஜ் இருந்துச்சு. ஏகப்பட்ட இதுனா நாங்கள் ஒரு நாள் கூட இது யூஸ் பண்ணதே இல்லை. அவ்வளோதான், எல்லாத்தையும் காலி பண்ணியாச்சு. அவ்வளோதான். இதுதான் வந்து கிச்சன். நெக்ஸ்ட் இதை காட்டலாம். எவ்வளோ டிகிரி செல்சியஸ்? 22 டிகிரி செல்சியஸ். ஓகே. கடைசியாக இல்லை, கடைசிக்கு முன்னாடி இதுதான் வந்து மாஸ்டர் பெட்ரூம். இங்கே தான் வந்து தூங்குவோம்னு நினைக்கிறேன். இங்கே தான் தூங்குவோம், கதை பேசுவோம், என்னென்னாலும் பண்ணுவோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா அழகான வியூ வந்து வெளியே இருந்துச்சு. ஆனால் புதுசாக போகிற வீட்டில் வந்து இந்த மாதிரி கிடைக்குமான்னு தெரியல. அதான் பிரச்சனை. இது பெட்டு அந்த பார்ட் பண்ணி சொன்னால. ஸோ பெட்டுமே வந்து டிஃபால்ட்டாக வந்துருச்சு. இதில் 2 லைட் லேம்ப் வச்சுருக்காங்க. யூஸ்வலாக நம்ம ஊரில் இருக்க மாதிரி தான். அவ்வளோதான், அது எதுவும் பெருசாக இந்த இதில் இல்லை. இங்கே மெயினாக என்னென்னா இன்னும் இங்கே பெரிய பெட்ரூமில் டிஃபால்ட்டுனா பீரோ வந்து சின்னதாக கொடுத்துட்டாங்க. இது இப்படி தான் இருக்குது. கபோர்டா இது பேர்? பீரோ இல்லையா? ஓகே. இந்த மாதிரி சின்னதாக கொடுத்தாங்க. ஆனால் மற்ற வீட்டிலலாம் எப்படி இருக்கும் தெரியல. என் ஃப்ரெண்டு வீட்லேயும் அந்தளவுக்கு அவங்க நோட்டீஸ் பண்ணல நான். அவ்வளோதான். இதோ இங்கே ஒரு பெட்ரூமுக்கும் ஒரு ஹீட்டர், அவ்வளோதான். எதுவும் பெருசாக இல்லை. பெட்ரூமில் ஒரு விண்டோ, பெட்டு, ஒரு 2-3 பேர் நடக்கலாம், அவ்வளோதான். ஏன் இந்த மாதிரினா ஒய்ஃபு ஹஸ்பண்ட் 2 பேர் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி வீடு. இப்போ ஒரு சப்போஸ் ஒரு குழந்தை ஒன்று இருந்துச்சுங்களேன், அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு ஒரு தனி ரூம். அவங்க குழந்தையா இருக்கிற வரைக்கும் வச்சுக்கலாம். அவங்க குறிப்பிட்ட ஏஜ் எவ்வளோ ஏஜ்னு சரியாக தெரியல, அது தெரிஞ்சிச்சு நான் சொல்கிறேன். ஸோ சில ஏஜுக்கு மேலே என்ன பண்ணால் அவங்களுக்கு வந்து இன்னொரு ஒரு ரூம் இருக்கணும். அவங்களுக்கு இந்த ஊர் ரூல்ஸ் அப்படி. அவங்களுக்கு வந்து அவங்களையும் வந்து சேம் பெட்ரூமில் வந்து இது பண்ண முடியாது. ஓகே. ஸோ அந்த மாதிரி இங்கே ஒரு ரூல்ஸ் இருக்குது. 5 வயசோ 6 வயசு ஏதோ ஒரு ஏஜுக்கு மேலே, குறிப்பிட்ட ஏஜ் மேலே என்ன ஆகும்னா அவங்களுக்கு தனி ரூம் வந்து அவங்க ஸ்டே பண்ணணும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு பெட்ரூமு, குழந்தைங்க வந்து இன்னொரு ரூமில் இருக்கணும். ஓகே. அது எந்த ஏஜுன்னு சரியாக தெரில எனக்கு. ஓகே. அதான் இப்போ நாங்கள் புது வீட்டுக்கு போகிறோம்ல, அவங்களுமே வந்து டீட்டெயில்ஸ் கேட்டாங்க. என்ன இருக்குது, எத்தனை பேர் வரீங்க, எது பேர் வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ் கேட்டாங்க. எத்தனை பேர் வந்தானே வீடு கொடுத்தானே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் இங்கே வந்து எல்லாமே அது மாதிரி கரெக்டாக ப்ராப்பராக பார்ப்பாங்க. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து எதுனா பாத்ரூம். இதான் மை ஃபேவரேட் பிளேஸ். ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா அதான் நம்ம ஊரில் இருக்க மாதிரி தான். இங்கே வந்து டப்பு யூஸ் பண்ணுறாங்க. என்ன துணியாக பேசுகிறேன். ஓகே. இங்கே வந்து டப்பு யூஸ் பண்ணுறாங்க. டப்புனா இங்கே வந்து படுத்துட்டு குடிக்கலாம். அப்புறம் ஷவர் ஒன்று இருக்குது. இப்போ ஷவர் எப்படி இருக்குன்னா இங்கே வந்து இங்கேயே வந்து எங்களுக்கு வந்து ஹீட்டர் கண்ட்ரோல் இருக்குது. நிறைய பேருக்கு வந்து சுவிட்ச் இருக்கும்னு நினைக்கிறேன். சுவிட்ச் போட்டுக்கலாம். இப்படி இழுத்தோம் நினைக்கலாம், லைட் எரியும், அவ்வளோதான். இந்த ஷவர் வந்து ஆன் ஆகிடும். வித்தின் 1 or 2 மினிட்ல வந்து ஹீட்டர் வந்துடும். ஸோ இந்த வீட்டில் ஷவர் அப்படி வச்சுருக்காங்க. ஆனால் என் ஃப்ரெண்டு வீட்டில் ஷவர் யூஸ் பண்ண மாதிரியே தெரில. மேபி புது வீட்டுக்கு போனால் தான் தெரியும். புது வீட்டில் ஷவர் இருக்குல்ல, ஷவர் இருக்குது. அதுவும் டப்பு தான்.
ஸோ ஐயோ இது வேற ஒட்டணும் இதுமே. ம் ஓகே இது வந்து சோப்பு வைக்கிறதுக்கு தான். ஆனால் சோப்பு இது வரைக்கும் வச்சதே இல்லை. அதுதான் ஷவர். அது இங்கே வந்து ஒரு கண்ணாடி வச்சுருக்காங்க. ஏன்னா இங்கே குளிக்கிறது வந்து இங்கே ரெஸ்ட் ரூம் போகிறவங்களுக்கு தெரியக்கூடாதான். தெரியக்கூடாதா? தெரியக்கூடாதுல்ல, தண்ணி இப்போ குளிச்சுக்கிட்டே இருப்போம், இப்படி தண்ணி இப்படி 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 தெளிக்கும். அவங்க மாதிரி தெளிக்கூடாதுன்ட்டு இந்த மாதிரி ஒரு வச்சுருக்காங்க. ஐ மீன் என்னன்னா, இப்போ ஹஸ்பண்ட் இருக்காங்கன்னா குளிச்சுட்டு இருக்கும்போதே ரெஸ்ட் ரூம் போகலாம், ரெஸ்ட் ரூம் போகிறவங்க குளிச்சுட்டு இருக்கலாம். அட் எ டைம் இங்கே வந்து டைம் வந்து வேஸ்ட்டுன்ற வேலையே கிடையாது. அதனால் பாத்ரூமில் நம்ம ஊரில் பாத்ரூம்குள்ளேயே இது இருக்கா ரெஸ்ட் ரூமு? இருக்கு. ஒருத்தவங்க வீட்டில் இருக்கும், ஒருத்தவங்க வீட்டில் கிடையாது. ஐயோ கால். சரி பரவாயில்ல, விடுங்க தொடச்சிடலாம். ஓகே இந்த இதுலேயுமே வந்து ஒரு ஹீட்டர் ஒன்று வச்சுருக்காங்க, அவ்வளோதான். அப்புறம் இங்கே எக்ஸாஸ்ட் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. அது வந்து ஃபயர் அலாம் மாதிரி. ஃபயர் அலாம் சொல்கிறாங்களா? ஓகே இந்த வீட்டில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி, இந்த வீட்டில் இல்லை, இந்த லண்டனில் என்ன ஸ்பெஷாலிட்டினா இங்கே வந்து ஒரு அலாரம் மாதிரி வச்சுருக்காங்க. ஸ்மோக் அலாரம் அப்படின்னா என்ன? ஸ்மோக் அலாரம். ஆமாம், ஸ்மோக் அலாரம் அப்படின்னா என்ன இருக்குன்னா, இப்போ நம்ம இங்கே குக் பண்ணிகிட்டே இருக்கோம்னு வைங்களேன். இப்போ வந்து திடீர்னு ரொம்ப புகை வருது, ஐ மீன் பிரியாணியில் எதாவது செய்யும்போது ரொம்ப புகை வருதுன்னா இந்த ஸ்மோக் அலாரம் என்ன பண்ணணும், சவுண்டு கேட்கும், ரொம்ப சவுண்டாக கேட்கும். அந்த சவுண்டு கேட்கும்போது என்ன ஆகும்னா, அது வந்து ரொம்ப கேட்டுச்சுன்னா என் ஃப்ரெண்ட்லாம் சொல்லிருக்காங்க போலீஸ் வரும்னு நினைக்கிறேன், தெரில என்னன்னு சரியாக தெரில. ரொம்ப சவுண்டு கேட்கும், திடீர்னு வந்து போலீஸ் வந்துடும், இது வந்து யாராவது வந்துடுவாங்க, போலீஸ் வந்துடும் தான் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், வந்துடுவாங்க. அதனால் நாங்கள் என்ன பண்ணேன், இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஸ்மோக் அலாரத்தை நாங்கள் ஆனே பண்ணுறது. ஆன் பண்ணால் தானே சவுண்டு கேட்கும், ஆனே பண்ணல வந்து. ஆனால் ரூல்ஸ் படி இங்கே வந்து ஆன் பண்ணி தான் வச்சுக்கணும், அவ்வளோதான். ஸோ இதுதான் எங்களோட வீடு. இந்த வீடை வந்து மிஸ் பண்ண போகிறேனேன்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாத்ரூம் லைட் இருக்குதா? இங்கே இன்னொன்று என்ன மெயினாக கற்றுக்கிட்டேன்னா, நான் வந்து என் ஒய்ஃப் வரதுக்கு முன்னாடி வந்து நான் இன்னொரு வீட்டில் இருந்தேன். அங்கே வந்து ஷேர் பண்ணி தான் இருந்தேன். வந்து ஷேர் பண்ணியிருந்தேன்னா அங்கே என்ன மெயினாக கற்றுக்கிட்டேன்னா, இப்போ சப்போஸ் நம்ம வந்து பாத்ரூம் போகிறோம், வெளியே வரோம், ஹாலுக்கு போகிறோம், வெளியே வரோம் அப்படின்னா லைட்டு போட்டு போகிறோன்னு வைங்களேன், லைட்டு ஆஃப் பண்ணிட்டு வரணும். அந்த ஒரு அங்கே இருக்கும்போது அவர் ஓனர் சொல்லுவார், இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டீங்க, அங்கே வந்து லைட் எரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஸோ அந்த ஒன்று யூஸ் பண்ணிட்டு போகிறோன்னா அது அப்படியே ஆஃப் பண்ணிட்டு வந்துடணும். இப்போ நீங்கள் ஹாலில் இருக்கீங்க, லைட்டு போட்டு ஒர்க் பண்ணுறீங்கன்னா வேலை முடிஞ்சதுன்னா லைட்டு போடுறதுக்கு உங்களுக்கு சக்தி இருக்கும்போது அது ஆஃப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சக்தி இருக்கும். அதை அப்படியே ஆஃப் பண்ணிட்டு அது ஒரு நல்ல குவாலிட்டி. ஸோ இந்த வீட்டில் வந்து இவ்வளோ இது காட்டினேன்ல, இந்த வீட்டில் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த வீட்டுக்கும் இந்தியாவில் இருக்கிற வீட்டுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது என்னன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, அது என்னன்றதை நானே வந்து பின் பண்ணுறேன். மெயினாக இந்த வீடியோ வந்து மறுபடியும் சொல்கிறேன், 50 சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கப்புறம் தான் இந்த வீடியோ வந்து நான் போடலான் இருக்கேன். இதோட மெமரிஸ்க்காக இவ்வளோ இது எடுத்துட்டேன். ஸோ இந்த இதான் இந்த லைட்டு அப்படியே மேலே அப்படியே காட்டு. லைட்டு இங்கே ஏகப்பட்டது இருக்குது. ஆனால் என் ஃப்ரெண்டு வீட்டிலாம் ஒரு லைட்டு தான் இருக்கும். ஓகே, இதான் வந்து எங்களோட வீடு. இன்னைக்கு கிளம்ப போகிறோம், அதை நினச்சா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ மறுபடியும் சொன்ன மாதிரி தான், இந்த வீட்டில் இந்தியாவில் இருக்கிற வீட்டுக்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வழக்கம் போல் சொல்கிறது தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.